லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது தேர்தலுக்கு பிந்தைய வந்த கருத்து கணிப்பல்ல. பிரதமர் மோடி அவர்களுடைய ஏஜென்சி மூலம் கற்பனை கருத்து கணிப்பு என்று ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விமர்சனமானது முன் வச்சிருக்காங்க. இந்த விமர்சனத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த விமர்சனத்தை நான் உண்மைன்னு நம்புகிறேன். ஏன்னா இண்டிபோலத்தில் எல்லாமே எல்லாம் கோளாறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நிறைய பேர் அதை நிரூபித்து வீடியோவும் போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. வளர்ந்த நாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகள்லேயே நம்ம சீட் மூலியமாக தான் போலிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே இந்த மிஷினில் எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னை போல் பல பேருக்கு நம்பிக்கை இல்லை. நான் அந்த வச்சு பார்க்கும்போது இந்த கருத்து கணிப்பெல்லாம் ஒரு தவறான கருத்து கணிப்பு மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்க ராகுல் காந்தி சொல்கிறது சரிதான். ஏன்னா ஆளுங்கட்சியாக பாஜக இருக்குது. அவங்க ஓட்டு போடுற அந்த மிஷினில் ஏகப்பட்டது ஆல்ரெடி 2 முறையும் அதே மாதிரியாக தான் வந்தாங்க. பல பேர் இந்த இவிஎம் மிஷினை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் யாருமே முயற்சி எடுக்கல. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க ஒவ்வொரு முறையும் இதே மாதிரியே தான் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் கருத்து அவங்க முன்னாடியே நான் தான் வர ஓட்டிங் மிஷினில் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கருத்து கணிப்பே திணிக்கிறாங்க. இது கருத்து கணிப்பு இல்லை, திணிப்பு. மேடம், இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இது எல்லாரும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜனநாயக முறைப்படி எல்லா சேனல்களும் எடுத்திருக்கிற கருத்து கணிப்புகள் நியாயமான கருத்து கணிப்புகள். காங்கிரஸ் தான் வெற்றியின் விளிம்பில் இருக்குது. ஆனால் இப்போது மக்களிடத்தில் ஒரு பரவலான ஒரு இதுவும் இருக்குது. என்ன சொன்னால், நாளைக்கு மிஷின் மாற்றி இதில் ஓட்டுகள் மாறி பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டமும் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல் நடந்து அந்தந்த தேர்தலினுடைய முடிவுகள் அப்பொழுதே அறிவித்திருந்தால் இந்த ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் 10 ஆண்டு காலம் இந்த பிஜேபி அரசு மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் இல்லை, எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அதாவது மக்கள் ரொம்ப நொந்து நூலாகி அதாவது ஒரு தோல்வியின் விளிம்புக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை மக்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த அரசு வரதை விட மேற்கொண்டு ஒரு புதிய மாற்று அரசு வந்தால் இந்தியாவினுடைய, ஏன்னா பொருளாதார மேதைகளுடைய எல்லாருமே காங்கிரஸில் மன்மோகன் சிங் அந்த மாதிரி ஒரு உலக நாடுகளே பாராட்ட பெற்ற ஒரு பொருளாதார நிபுணரை நம்ம இந்தியாவில் வச்சுட்டு பொருளாதாரத்தை இன்றைக்கி சீரழிச்சு இருக்கிற இந்த பிஜேபி அரசை மக்கள் வெறுக்கிறாங்க. ஆனால் முடிவுகள் காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் இந்த ஓட்டு மிஷினுடைய தில்லுமுள்ளுகளினுடைய இதுக்காக நாளைக்கு மாறுறதுக்குடான வாய்ப்புகளும் இருக்குது. இதற்கு ஆண்டவன் தான் தீர்ப்பு எழுதணும். மேடம், பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சோ 2014 அன்னையிலேருந்து மீடியாவில் வர எல்லா ஒரு மீடியாவில் ஒரு நேஷ்னல் வைஸ் மீடியாஸ் அத்தனையும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணல அப்படின்றது, என்ன சொல்கிறாங்க அதை செய்கிறாங்களா அப்படின்றது யாருக்கும் தெரியல. மக்களுக்கு தெரியும், ஆனால் சில மக்களுக்கு தான் தெரியும். ரொம்ப கிராமம் பள்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு மீடியா அந்த நியூஸை பார்த்தாங்கன்னா என்ன தெரிய வருதோ அதுதான். ஸோ அதை நம்ம நம்பிக்கைப்பட வேண்டாம். நம்ம என்ன பண்ணோன்னா நாளைக்கு ரிசல்ட்டு பார்ப்போம். பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சோ 2014 அன்னையிலேருந்து மீடியாவில் வர எல்லா ஒரு மீடியாவில் ஒரு நேஷ்னல் வைஸ் மீடியாஸ் அத்தனையும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணல அப்படின்றது, என்ன சொல்கிறாங்க அதை செய்கிறாங்களா அப்படின்றது யாருக்கும் தெரியல. மக்களுக்கு தெரியும், ஆனால் சில மக்களுக்கு தான் தெரியும். ரொம்ப கிராமம் பள்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு மீடியா அந்த நியூஸை பார்த்தாங்கன்னா என்ன தெரிய வருதோ அதுதான். ஸோ அதை நம்ம நம்பிக்கைப்பட வேண்டாம். நம்ம என்ன பண்ணோன்னா நாளைக்கு ரிசல்ட்டு பார்ப்போம். ராகுல் காந்தியோட விமர்சனம் இது கரெக்டான விமர்சனம் தான். இதில் எக்ஸிட் போல் இஸ் நாட் கரெக்ட் போல். ஸோ இட் வில் கம் டு த டிஃப்ரெண்ட். இதுக்கு ஆல்ரெடி மீடியாவுக்கு மோடி கவர்மெண்ட்டால் கொடுத்ததுக்காக அவங்க கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் தான் இது பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி மீடியாவுக்கு மோடி கவர்மெண்ட்டால் எவ்வளோ அலோகேஷன் பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒர்க்கை, அவங்களோட அவுட்புட்டை இங்கே காமிக்கிறாங்க. இதிலிருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இருக்கிற தொகுதியை விட அதிகமாக வேணும்னா நம்ம தனியாக
ஒவ்வொரு தொகுதியும் 2 பிரித்து தான் வைக்கணும். 10 தொகுதி 20 தொகுதி ஆக்குனா தான் அவங்க அந்த கருத்து கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதுலேருந்தே அந்த கருத்து கணிப்பு பொய்ங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கிடலாம். அதாவது இதுக்கு முன்னுக்கு பண்ணாங்கன்னா கூட ஏதோ அவங்களுக்கு ஒரு அதில் ஆதாயம் இருக்கும். இன்னமும் வந்து மக்களை வந்து அந்த அவங்க பக்கம் தான் இருக்காங்க நம்ப வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. மெயின் காரணம் அப்படின்னா இப்போது இவங்க வந்து 7 கட்ட தேர்தலாக வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 40 தொகுதி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரே முறையில் வந்து வச்சு நடத்திடுறாங்க. ஆனால் அந்த பக்கம் நார்த்து சைடெலாம் போகும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20 தொகுதி இருக்குன்னா அதை 3 கட்டமாக வைக்கிறது. ஏன்னா 3 கட்டமாக தனித்தனியாக வைக்கும்போது ஒரு இதில் எவ்வளோ ஓட்டு போட்டிருக்கு என்ன ஏதுன்னு அவங்க முன்னாடியே தெரிஞ்சிடும். அடுத்த தொகுதிக்கு நடக்கும்போது இதில் மாற்றிடுவாங்க, அடுத்த தொகுதிக்கு வரும்போது இதில் மாற்றிடுவாங்க, அடுத்து வரும்போது இதில் ஏன்னா ரிசல்ட் வந்து 40 நாளில் தானே வருது. மொத்தம் இருக்கிறது ஒரு 10 தொகுதியில் வந்து 16 17 தொகுதி பிஜேபி வரும்னு சொல்கிறது வந்து மக்களை திசை திருப்புவதற்காகவும் மக்களுடைய அந்த வெற்றியை வந்து மக்கள் இது இப்போதே கொண்டாட வேண்டும்ன்ற ஒரு பாஜகவுடைய திட்டமிட்ட ஒரு இதுதான். அதுதாம்மா இப்போ எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தானே இருக்குது. ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் எல்லாம் ஹையாக தான் காட்டுறாங்க. ஏன்னா மோடி வந்து சொல்லிட்டாரு. அதெல்லாம் சுத்தம் உண்மையில் நாளைக்கு இதே டயத்தில் தெரிஞ்சிருப்போம். இந்த டயத்தில் நாளைக்கு தமிழ்நாட்டில் அவங்க எத்தனை வர்றாங்க என்னங்கிறது தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டில் இது பெரியார் மண்ணில் அந்த வாய்ப்புக்கு இடமே இல்லை. பாஜகவை வந்து இங்கே வளராத காரணம் வடநாடு மாதிரி இங்கே இல்லை. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பெரியார் வந்து இப்போ அவரோட கருத்துக்களை விதைச்சி வளர்ந்து இன்றைக்கி அது பெரிய ஆலமரமாக இருக்குது. அதில் வந்து இந்துக்களாக இருக்கட்டும் எந்த மதத்தினராக இருந்தாலும் அந்த கொள்கையில் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. பாஜக தமிழ்நாட்டில் வெல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பாஜக ஏன் வாய்ப்பு இல்லைன்னா அப்பையிலேருந்தே அவங்க வந்து இந்த மதம் தமிழ்நாட்டு முழுக்க முழுக்க வந்து இந்தியா மதசார்பற்ற நாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா முழுக்க அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டில் ஆனால் நிறைய இடத்த இந்துக்களும் முஸ்லீம்ஸும் கிறிஸ்டின்ஸும் அண்ணன் தம்பியாக ஒன்றாவே தான் இருக்கும். இவங்க வந்து வரும்போது ஒவ்வொரு முறையும் வரும்போது மதசாயத்தில் வராங்க, ஹிந்து தான் முன்னணியில் நிப்பாட்டுறாங்க. அப்படின்னு இது இருக்கும்போது 10 தொகுதியெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது சான்ஸே இல்லை, அந்த சான்ஸே கிடையாது. ஏன் அந்த சான்ஸ் இல்லைன்னா இப்போ தான் வளர்கிறாங்க அவங்க. நான் இல்லைன்னு சொல்ல, இப்போ தான் வளர்கிறாங்க. இது இட் வில் டேக் டைம். மேபி த பப்ளிக் அண்ட் த பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். தே வில் டெஃபினெட்லி தே வில். திமுக அப்படின்றது இல்லைம்மா. அதிமுக இவங்க 2 பேத்துக்கு தான் போட்டியே இங்கே தமிழ்நாட்டில். அதுவும் தவறு தான். ஏடிஎம்கேக்கு வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அது வாக்குகள் அதிகமாக தொகுதிகள் வரலைனாலும் சில தொகுதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனால தெளிவான முடிவை எங்களால் சொல்ல முடியும். மற்ற மாநிலம்னா எங்களுக்கு சொல்கிறதுக்கு தெரியாது. 32 சீட்டிலிருந்து 35 சீட்டு வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிஜேபிக்கு வாய்ப்புகள் வந்து சுத்தமாக இல்லை. ஆனால் இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அவங்க நிற்கிற மெயின் அவருடைய கட்சி தலைவர் கோயம்புத்தூரில் நிற்கிறாரு. அவரே வெற்றி பெறுவாரான்றது வந்து சந்தேகமாக இருக்குது. ஒரு தொகுதி கூட வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் வரும், கூட்டணி கட்சிகள் வரும், தோழமை கட்சிகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இல்லை. திமுக இங்கே இப்போதைக்கு ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அவங்க என்ன வேணுமாலும் எப்படி வேணுமாலும் அவங்களுக்கு பாசிபிளாக இது பண்ணலாம். அதிமுக டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. அவங்க வந்து இப்போ லாஸ்ட்டாக நடந்த அந்த சிஎம் எலெக்ஷனில் பிஜேபியோட கூட்டணி வைக்காமல் எடப்பாடி பழனிசாமி தனிச்சே நின்றுருந்தார். நான் இப்போ எடுத்த முடிவு முன்னாடியே அவர் நின்றுருந்தார் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கட்சி வந்து டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்கோம். அப்போ கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை இல்லாமல் போய் இப்போ மறுபடியும் தனிச்சு நிற்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக. மேடம், ஒன் திங் ஐ எம் டெல்லிங் யூ வெரி கிளியர்லி. சி திஸ் கருத்து கணிப்பு அந்த இதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஆல் valid. I am not at all believe on this. This is my personal opinion. I am just expressing with you. இல்லை, நான் பார்த்தேன் அந்த மாதிரி எக்ஸிட் போலில் 10க்கு மேற்பட்ட தொகுதி இல்லை. ஓகே, 2 தொகுதி வர்ற மாதிரி போட்டிருக்கு. அது கூட மேபி அண்ட் மே நாட் பி. அதுக்கும் வரும், ஆப்போசிட் பார்ட்டி வரும். ஆனால் அது பிஜேபியான்னு சொல்ல முடியாது. ஆப்போசிட் பார்ட்டி 6 to 8 தொகுதி வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது.
கோயம்புத்தூர் இங்கே மத்திய சென்னை எல்லாம் மிஷின் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு, அவங்க உள்ளே போகிறது சரி பண்ண போகிறாங்களா, இல்லை ஓட்டை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க போகிறாங்களா என்னன்னே தெரியல. ஆஃபீஸர்ஸுங்களே உள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிற காவலாளி ஆளுங்கட்சிக்கு துணை போக மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? 40 நாள் ஒரு இடத்த வச்சுருக்காங்க அப்படின்னா சரியான முடிவு வந்து வரவே வராது.